நீங்க இப்போ நான் ஒரு கிளிப்பு இங்க ஒண்ணு காட்டப் போறேன். இந்த கிளிப்பிங் எது அப்டின்னாச்சுன்னா, கிளாஸ் 5ல நான் ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் கிரீக்ஸ், மாஸ்டரிங் இன் ஆப்ஷன் கிரீக்ஸ் அண்ட் ஐவி அப்டின்ட்டு. அதுல கிளாஸ் 5ல காமாவ பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் 5. அதுல பார்க்கறப்ப ஜஸ்ட் காமா ஸ்கேல்பிங்க பத்தி ஒரு டச் அப் பண்ணிட்டு போறோம். பட் ஆனா காமா ஸ்கேல்பிங்க பத்திய கோர்ஸ் கிடையாது இது. அதுல வந்துட்டு காமா ஸ்கேல்பிங்கை பத்தி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட்டினுடைய அதனுடைய எஃபெக்டை பத்தி சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த இதை தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போறீங்க. பாருங்க அந்த கிளிப்பிங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா, அது இன்னும் அதிகமா வந்துட்டு இது பண்ணலாம். ஏன் வந்து அது இறங்கிச்சு, போச்சு அப்டின்னா, அது எஸ்எம்சிக்குள்ள போற மாரி ஆயிடும். அது ம், ம். வேணாம். அது இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். சரிங்க சார். ஓகே. சரி, ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? எஸ்பி வேலன்? சார் அந்த இன்னொரு டவுட்டுங்க. ம், லாங் பில்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஓஐ வந்து ஓஏ இன்க்ரீஸ் ஆகுது, பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஆமா. அது வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி எக்ஸ்ட்ரா மூவ் ஆகுதுன்னு பார்க்குங்க இல்லைங்களா? லாங் காமா வந்துட்டு லாங் லாங் ஸ்ட்ராடல். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராடலுக்கு வந்துருவோம். இருந்து ஓகே. போகும். லாங் ஸ்ட்ராடல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுறதுக்கு என்ன பேட்டர்ன் அப்டின்னாச்சுன்னா, அந்த ஓஐ ரைஸ் ஆகுறப்ப, அந்த பிரைஸ் ஆப்ஷன் பிரைஸும் ரைஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து லாங் ஸ்ட்ராடல். ஸோ, அதுல வந்துட்டு பண்ண பின்னாடி இவங்க ஹெட்ஜிங் பண்ற அந்த ஆக்டிவிட்டீஸ் ஹெட்ஜிங் பண்றாங்கல்ல, வாங்குறாங்க, விக்கிறாங்கல்ல. டெல்டா சேஞ்ச் ஆகுறப்ப. அது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்த வந்துட்டு நிஃப்டில உண்டாக்கும் அப்டின்னாச்சுன்னா, ஏர்றத புடிச்சு இழுத்துரும் கீழ. இறங்குறத புடிச்சு மேல இழுத்துக்கும். அப்ப இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து அத வச்சிருக்கிறோம். அந்த பிரைஸ வந்து வச்சிருக்கோம். அந்த ஓகே. மாதிரி ஒரு எஃபெக்ட்ட வந்துட்டு கிரியேட் பண்ணும். அந்த லாங் ஸ்ட்ராடல்ன்றது, லாங் காமா அப்படின்றது. ம். இதானே கேட்டீங்க? ஆமாங்க. ஆனால் ஓஏல நீங்கள் சண்டே எடுத்தீங்களா? ஓஏல? ஓஏ கிளாஸ் எடுத்தீங்களா சண்டேல? ஆ, சண்டே. ஆமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லாங் லாங் பில்டப்னா பிரைஸ் பை பண்றதால அதிகமாகுது. கிரியேட் ஆகுறது. ஆமாங்க. ஆமா. ஓகே. லாங்னாலே பை தான். நம்ம நார்மலா யூஸ் பண்றோம்ல, லாங் பொசிஷனா, ஷார்ட் பொசிஷனான்னு கேட்கறாங்க. ம், ம். அதே இதுதான். அது எங்கேயுமே எந்த இடத்துலயும் மீனிங் மாறாது அதுக்கு. ஷார்ட்னாலே வந்துட்டு செல் பண்றது தான். லாங்னாலே வந்துட்டு பை பண்றது தான். அதேபோல வேற ஒரு இதுல பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ற மாரி வேர்டிங்ல நம்ம யூஸ் பண்ணாலும், பாசிட்டிவ்ன்றது வந்துட்டு லாங்கு, நெகட்டிவ்ன்றது வந்துட்டு ஷார்ட். ஓகே ஏதோ சார். கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. அது பழைய கிளாஸ யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ? அதாவது இப்போ ஓஏ கிளாஸ் கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணி பார்த்துங்காட்டி கொஞ்சம் இதாயிடுச்சு. இல்ல ஓய அதுல அதுல இதான் சொல்லியிருப்பேன் நானு. ஆமாங்க. அதில் ஷார்ட் ஷார்ட் பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குற ப்ரைஸை வந்து தடுத்து நிறுத்து அப்படின்னீங்க. லாங் பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற ப்ரைஸ் மறுபடியும் ஏறதை செய்ய அப்படின்னீங்க. அப்படியா சொன்னேன்? ஆ, அ தெரியல எனக்கு. நான் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே! அப்படி இருக்கு. வேணா அந்த வீடியோ வேணா கொஞ்சம் ஓ! பாருங்க. ஒருவேள ஏதாவது மாத்தி கீத்தி ஏதாவது சொன்னேனான்னு தெரியல. ஏன்னா அதனால நானு அது போல கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. ஏன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஊறி போன ஒண்ணு எனக்கு மைண்ட்ல. அதான் அதான். அதனால சொல்லிக்கிறது வாய்ப்பு இல்ல. பட் ஆனா வந்து ஃப்ளோல ஏதாவது மாத்திருக்கலாம். ஆ, ஏன்னா நானு இப்பவும் சரி என்கிட்ட எந்த நோட்ஸுமே வந்து கிடையாது பக்கத்துல. ஓகே நான் ஓகே. என் மைண்ட்ல இருக்கிறத தான் பேசிட்டு இருக்கிறேன் நானு. அது எனக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து போட்டுட்டு இருக்கேன். YouTubeல வேணா அது அதில் இன்னும் அந்த வீடியோ பார்த்தேன்னா, அந்த வீடியோ எந்த டைமில் வரும்னு சொல்லி வேணா உங்களுக்கு அனுப்பி விட்ற மெசேஜ் அதை வேணா பாருங்க. நான் அத பார்க்க மாட்டேன் முதல்ல. பார்க்கணும்னா ரொம்ப நேரம் பார்க்கணும் நானு. பட் ஆனா இப்ப நான் சொல்றத இல்ல நல்லா இல்ல ஞாபகத்துல குறிப்பிட்ட வச்சுக்கங்க. டைம் வந்து சொல்றேங்க அதுல. அந்த ஏ டைம்ல அதுல பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ம். சரி அது இருக்கட்டும். ஆனா இப்ப நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஒருவேளை இருக்கலாம். நம்ம ஹியூமன் எரர் நானே நெறைய இடத்துல வந்துட்டு மாத்தி மாத்தி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு
அது ஆக்சுவலா மைண்ட்ல இருந்து வரதில்ல. அது நம்ம வாயில பேசுறப்ப அந்த மாதிரி வர்றது. ஓகே. லாங்குக்கு வந்துட்டு லாங் பில்டப் ஷார்ட், 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 ஷார்ட்ன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் லாங்க ஏன் ஷார்ட், ஷார்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாத்திருக்கிறேன் நெறைய இதுல. ஸோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்லைட வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்த்துக்கங்க அத. லாங்கு, ஷார்ட். இப்ப அந்த இத வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிரும். இப்ப நம்ம வந்துட்டு போட்டு பார்த்தோம்ல நம்ம. அ அந்த இதுலயே வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அ எப்படின்னா, ஆ எங்க போட்டாங்க? ஒரு ஒரு இது ஒண்ணு போடுறேன் நானு. சும்மா ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்ப வந்துட்டு லாங் பார்ப்போம். இப்படி 2 இது வந்துட்டு லாங். இப்ப லாங் அப்படின்னாச்சுன்னா, அ கால் டெல்டா. இது வந்து கால்ன்னு வச்சுக்குவோம். கால் டெல்டா வந்துட்டு ம் ஒரு 0.5 இன்டு 75. ஸோ 375. 1 லாட்டுக்கு வச்சுக்குவோம். 1 லாட் வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா எவ்வளோ வரும்? 75ன்னா 30 7.5 வரும். 37.5 37.5 பாசிட்டிவ். ஏன்னா கால் வந்துட்டு லாங் பை பண்ணிரும். ஓகே. ஓகே. அடுத்து என்ன பண்றோம்? ஆ புட்டு. புட். அதையும் வந்துட்டு ஒரு 0.5ன்னு வச்சுக்கிறோம். 75ன்னு வச்சுக்கிறோம். இது வந்துட்டு வந்துட்டு நெகட்டிவ். நெகட்டிவ். ஸோ இது வந்து நெகட்டிவ் 37.5. 5. ஸோ 2த்தையும் கூட்டுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு 0 வந்துருது. 0. ஓகேங்களா? ஓகே. இப்ப வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இப்ப கால் டெல்டா வந்துட்டு பிரைஸ் ஏறுறதால 0.6 ஆயிடுது. இன்டு 75. அப்ப என்ன வருது வந்து உங்களுக்கு? 150. அ 0.5 டைம்ஸ் 0.6 இல்ல. ம். 0.6 டைம்ஸ் 75. 45 வருது. ஸோ இது வந்துட்டு என்னன்னா பிளஸ் 45. ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு கால். ஓகே. அடுத்தது புட்டு டெல்டா. அது என்ன ஆகுதுன்னா 0.4 இது -4. -0.4 இன்டு 75. ஸோ அப்ப 0.4 டைம்ஸ் 75 ஈக்குவல் டு 30. 30ன்றது வந்து -30. -30. ஸோ அப்போ நெட் வந்து உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னாச்சுன்னா பிளஸ் 15. ஸோ அந்த பிளஸ் 15 வந்துட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டு கோடு போட்டு இந்த பிளஸ் 15 வந்துட்டு நம்ம வந்துட்டு 0க்கு கொண்டு வரோம். அப்ப 0க்கு கொண்டு வரணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நெகட்டிவ் 15 சேர்க்கணும். அப்ப நெகட்டிவ் 15 வேணும் அப்படின்னாச்சுன்னா, ஃபியூச்சர்ல போயிட்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபியூச்சர்ல போயிட்டு ஒரு 15 வந்துட்டு செல் பண்ணணும். 15 போயிட்டு செல் பண்ணணும். ஏன்னா, ஃபியூச்சர செல் பண்ணோம்னா, அதன் மூலம் கிடைக்கிறது வந்து நெகட்டிவ். அதுவே ஃபியூச்சர போய் பை பண்ணீங்கன்னா, அதன் மூலம் கிடைக்கிற டெல்டா வந்துட்டு பாசிட்டிவ் டெல்டா. பாசிட்டிவ். அது புரியுதுங்களா? ஓகே. ஓகேவா? இல்ல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்க சொல்றத பார்த்தா டவுட் இருக்கிற மாரி தெரியுது. இது புரிஞ்சுதா? இந்த இது புரிஞ்சுதா? இந்த 15 வந்துருச்சு. ஓகே சார். இத -15. வந்துட்டு 0வுக்கு கொண்டு வரணும். மறுபடியும் 0வுக்கு கொண்டு வரணும். இங்க இருந்த மாதிரி. ஓகே. அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஒரு 15 டெல்டா வந்து நம்மளுக்கு தேவ. அதுவும் -15 டெல்டா தேவ. அது வந்து ஃபியூச்சர்ல போய் செல் பண்றோம். அ ஃபியூச்சர்ல போயிட்டு செல் பண்றோம். ஒரு 15 வந்துட்டு செல் பண்றோம். அப்பதான் மைனஸ் கிடைக்கும். பை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ்க்கு தான் கிடைக்கும். பாசிட்டிவ். அப்ப பாசிட்டிவ் கிடைச்சதுன்னா 30 ஆயிடும்.
ஸோ அதனால வந்துட்டு பண்றோம் அது. அப்ப 0 ஆயிடும். உங்களா? சரி. அதே இது இங்க வச்சுக்குவோம். இது வந்து ஷார்ட். ஓகே. ஓகே. இப்ப ஷார்ட்ல வந்துட்டு அதே இது வச்சுக்குவோம். டெல்டா. கால் டெல்டா வந்து 0.5 டைம்ஸ் 75. இங்க என்ன வரும்னா, நீங்க டெல்டா கால வந்துட்டு செல் பண்ணியிருக்கிறீங்க. அப்ப இந்த டெல்டா இருக்கிறது வந்து மைனஸ் மைனஸ் 5. மைனஸ். ஸோ அப்ப வந்து என்ன வரும்னா, -37.5. 5. அடுத்தது வந்துட்டு புட். இது வந்துட்டு இதையும் செல் பண்ணதால மைனஸ்ன்றது வந்து பிளஸ் ஆயிடும். இப்ப பிளஸ் 0.5 இன்டு 75 ஈக்குவல் டு பிளஸ் 37.5 ஈக்குவல் டு 0. ஓகே. இப்ப இங்க நடந்த மாதிரி அதே சம்பவம் அங்கேயும் நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, கால் டெல்டா ஏறுது. மார்க்கெட் வந்துட்டு ஏறுது. இதுல வந்துட்டு என்ன ஆச்சு மார்க்கெட்டு? ஏறிச்சு. இங்கேயும் வந்து மார்க்கெட் வந்து ஏறுது. இப்ப என்ன ஆகுது? டெல்டா இது வந்துட்டு 0.6 ஆயிடுது. இங்க வந்துட்டு பிளஸ் போட்டோம் இல்ல? இங்க வந்துட்டு மைனஸ் போடுறோம். ஏன்னா இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, செல் பண்ணி வச்சிருக்கிறதால, இது வந்துட்டு மைனஸ் இதா இன்டு 75. அப்ப என்ன வரும்? -45 கிடைக்குமா? எஸ் ஓகே. சார். அடுத்தது வந்துட்டு புட் டெல்டா வந்து என்ன ஆகும்? இது வந்துட்டு -0. இது வந்து நம்மளுக்கு இங்க வந்துட்டு என்ன இருக்கும்? பிளஸ் 0.4 இருக்கும். இன்டு 75. அப்ப இது வந்துட்டு பிளஸ் 30. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு நெட் டெல்டா என்ன ஆகும்? -15. -15. ஓகே. அப்ப இந்த -15 நீங்க வந்து 0க்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு பிளஸ் 15 ஆட் பண்ணணும். இல்ல? எஸ் சார். எஸ் சார். அப்ப என்ன பண்ணுவீங்க ஃபியூச்சர்ல போயிட்டு? 5 பண்ணேன். ஃபியூச்சர்ல போயிட்டு ஒரு 15 வந்துட்டு பை பண்ணுவீங்க. இல்ல? ஓகே. பை ஓகே. பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் 0 ஆயிடும். இப்ப மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஏறிட்டு இருக்கு. இங்க ஏறிட்டு நீங்க இருக்கு. என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்ல எண்ணெய ஊத்துற மாரி நீங்க போய் பை பண்றீங்க. ஓகே. ஓகே. அப்ப இது இன்னும் என்ன பண்ணும்? ஏத்தி விடும். ஏத்தி தானே ஏத்தி விடும். ஸோ ம். அப்ப இதுதான் வந்து லாஜிக். இப்ப புரியுதுங்களா? ஆனா ஓகே. இங்க அந்த ஆக்ஷன் வந்து ஆப்போசிட்டா பண்றோம். ம். லாங் ஸ்ட்ராடலா இருந்ததுன்னா. ஷார்ட் ஸ்ட்ராடலா இருந்ததுன்னா, நம்ம ஹெட்ஜிங்கினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ஏறுறத ஏத்தும். அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு அப்ப இதுக்கப்புறம் மறக்காதுன்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு மறக்காதுங்க. அந்த வீடியோ பார்த்து அத பார்த்து நான் அ இல்ல. ஒரு சில வீடியோஸ்ல வந்து நானு சொல்றேன் நானு. அது அ இருக்கலாம். நானு ஹியூமன் எரர் அது வந்திருக்கலாம். அது ஏதாவது சொல்றப்ப சொ அந்த மாரி சொல்லியிருப்பேன். ஏன்னா, இ இ ஒரு சில விஷயம் எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், ம். எனக்கு டவுட் வந்துரும். ஆஹா! நம்ம ஏதோ தப்பா சொல்ட்டோமோன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுல ஓகே. தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அவ்வளவா இல்ல. நான் ஃப்ளோல தப்பு வந்திருக்கும். நான் பேசுறப்ப. ம். அந்த மாதிரி இது. இந்த விவேக் ஒரு படத்துல சொல்லுவானே, அ அ லெஃப்ட்ல போன்ட்டு ரைட்ல கைய காட்டுவான். டேய் ஏன்டா லெஃப்ட்ல போட்டு ரைட்ல கைய காட்டுறான்னா, டேய் போய் தொலைடா அந்த மாரி ஏதாவது ஃப்ளோல ஏதாவது ஒண்ணு மாறி வந்திருக்கும். ஓகே. ஆனா இப்ப கிளியர் இல்ல. இப்ப கிளியர். அ சரி. வேற ஆமா. விஜயகுமார் விஜயகுமார் ஆளே காணோம். எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு தெரியல. ஓகே. நம்ம இப்ப இந்த கிளாஸ வந்துட்டு குளோஸ் பண்ணிக்குவோம். அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுல ஏதாவது இன்னும் ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யோசிச்சு வைங்க. அடுத்த கிளாஸ்ல ஓகே. கேளுங்க. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ. குட் நைட். குட் நைட்.